எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது மொத்த கடனும் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த புதன்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய தை அமாவாசை நாளன்னைக்கு இரவு நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைய தினம் நமக்கு அமாவாசைகள்லேயே அதிசக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படக்கூடிய தை அமாவாசை. காலை நேரத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு உண்டான வழிபாடு திதி தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறத சிறப்பாக செய்து முடிச்சிருப்போம். அதே போல் மதிய நேரத்தில் தொடர்ந்து நம்ம படையிலிட்டு வழிபடுவது, காகத்திற்கு உணவு வைப்பது அப்படிங்கிற செயலையும் கண்டிப்பாக செய்யணும். இப்படி இந்த குறித்த நாளன்னைக்கு நம்ம இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதற்குண்டான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தில் வழக்கத்தை காட்டிலும் இந்த குறிப்பிட்ட அமாவாசை திதி நாட்களில் இறையாற்றல் அப்படிங்கிறது அதிகப்படியாக இருக்கும். முன்னோர்களுடைய வருகை, குலதெய்வ வருகை இப்படி இந்த நாளில் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தால் இந்த குறித்த நன்னாள் அன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய, அதுவும் கடன் தீரணும் அப்படின்னு சொல்லி மேற்கொள்ளக்கூடிய பரிகாரம் நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தருவதா நம்பப்படுது. இப்படி இந்த சக்தி வாய்ந்த நாளில் கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வேண்டுதல் அனைத்தையுமே முன்வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக கடன் சுமை தீர்வதற்கும் செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படும். அப்படி இந்த கடன் தீர்வதற்காக இந்த குறித்த நாள் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசை திதி அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும். ஒவ்வொரு அமாவாசை திதிகள்லையுமே திருஷ்டி கழிச்சோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறையும். அப்படி அந்த விதத்தில் இன்றைய தினம் இரவு 9 மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே எளிமையான முறையில் கண் திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. கல்லுப்பு சுற்றி போடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இல்லை கல்லுப்போடு வரமிளகாய் இல்லை வெண்கடுகு இது அனைத்தையுமே சேர்த்து சுற்றி போடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை உங்களுடைய வழக்கம் எதுவோ, இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெறும் கற்பூரத்தை வைத்து கூட திருஷ்டி கழிக்கக்கூடிய வழக்கம் இருக்கும். இல்லை எலுமிச்சம் பழத்தை சுற்றி 2ஆக நறுக்கி போடக்கூடிய வழக்கம் இருக்கும். எது உங்களுடைய பழக்கமோ அதற்கு ஏற்றாற் போல கண் திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்துக்கோங்க. இந்த கண் திருஷ்டி கழிச்சதுக்கு அப்புறமா தான் இப்போ நான் சொல்லக்கூடிய கடன் தீரக்கூடிய பரிகாரத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு எந்தவித தடங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு முதல் அடிப்படை விஷயம் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டி கழிப்பது. அதனால் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த செய்யுங்க. அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னாலே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகப்படியாக நிறைந்திருக்கும். அப்படி அந்த விதத்தில் இன்றைய இரவு நிலைவாசல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, நிலைவாசல் கதவை சாத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருள், வெல்லமாக இருக்கலாம், சர்க்கரையாக இருக்கலாம், ஏதோ ஒரு இனிப்பு பொருளை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்தபடி மனப்பூர்வமாக நீங்கள் வேண்டிக் கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். அதாவது கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடன் பிரச்சனை அனைத்துமே தீரணும். இல்லை வாரா கடன் வசூலாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வாரா கடன் வசூலாகணும் அப்படிங்கிற அந்த நியாயமான உங்களுடைய கோரிக்கையை முன்வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ கருமா குறையணும், வருமானம் பெருகணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஒரு இனிப்பு பொருளை கைகளில் வைத்தபடி வழிபாடு செய்து வாசலில் 2 பக்கங்கள்லையுமே தூவுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செஞ்சுட்டு கதவை அடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் தூங்க செல்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். எத்தனையோ அமாவாசைகள் நமக்கு வந்தாலுமே அதிசக்தி வாய்ந்த உன்னத திருநாளாக கருதப்படக்கூடியது தான் இந்த தை அமாவாசை. தை அமாவாசையினுடைய சிறப்பை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பக்தன் தன் மீது கொண்டிருக்கக்கூடிய பக்தியினுடைய உச்சத்தை வெளி உலகம் அறிவதற்காகவே அபிராமி அன்னை அமாவாசை இரவை பௌர்ணமி நிலவா மாற்றி பிரகாசமாக வெளியிட செய்வாங்க. அப்படி அந்த விதத்தில் இந்த குறித்த நாளன்னைக்கு நம்ம மனப்பூர்வமாக வேண்டி வழிபாடு செய்து கடன் தீரணும், இல்லை பிரச்சனை விலகணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்து வணங்கி வழிபாடு மேற்கொண்டாலுமே கண்டிப்பாக அது அம்பிகையினுடைய பாதத்தை சென்றடைந்து நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம வாசலில் தூவும் பொழுது கண்டிப்பாக எறும்பு இல்லை ஏதாவது ஒரு சில உயிரினங்கள் சாப்பிடும் இல்லைங்களா, அப்படி சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுதே 1000 எறும்புகளுக்கு அன்னதானம் அளித்ததற்குண்டான புண்ணியம் நம்மளை சேரும். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இந்த குறித்த செயலை நம்ம இன்றைய இரவு மேற்கொள்ளக்கூடிய காரணத்தால் நமக்கு முன்னோர்களுடைய ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். இப்படி நம்ம செஞ்சுட்டு மறுநாள் காலை நேரத்தில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த இனிப்பு பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வழக்கம் போல் நம்ம கூட்டி வெளியில் கொட்டுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். தூள் செய்யப்பட்ட வெல்லமாக இருக்கலாம், வெள்ளை சர்க்கரையாக இருக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், எந்த ஒரு இனிப்பு பொருளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தி அளவில்லா பலன்கள் அனைத்தையுமே பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே போல் கல்லுப்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றின ஒரு முழு விளக்கப்பதிவும் நம்ம சேனலில் இருக்குது. இந்த அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லும் பொழுதே கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய பொருள் இல்லைங்களா, அப்படி அந்த மகாலட்சுமி தாயாருடைய அம்சமான கருதப்படக்கூடிய கல்லுப்பை வைத்து நீங்கள் பரிகாரம் மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும். வங்கி கடன், வாகன கடன், வீட்டு கடன், நகை கடன், எந்த ஒரு கடன் பிரச்சனையில் நம்ம சிக்கி தவித்தாலும்
இருந்தாலுமே அதிலிருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு அருளை இந்த குறித்த நாளன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய பரிகாரம் நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். அதனால் கண்டிப்பாக அந்த பதிவையும் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு நிறைய கடன் சுமை இருக்குது, அந்த கடனால் பெரும் அவமானங்களை சந்திச்சுக்கிட்டே வரேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விசேஷ தீபத்தையும் சேர்த்து ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இந்த விசேஷ தீபத்தை மாலை நேரத்தில், அதாவது வீட்டில் மாலை விளக்கேற்றுவோம் பார்த்தீங்களா, இந்த விஷ்ணு முகூர்த்த நேரத்தில், அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். நிறைய பொருள் எதுவுமே தேவை கிடையாதுங்க, நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மட்டும்தான். ஆனால் புதுசாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் உறுதிப்படுத்திக்கலாம். ஒரு தாம்பழ தட்டு எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக பச்சரிசி பரப்பிக்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். அதுக்கு மேலே பூஜை அறையில் நீங்கள் கிண்ணத்தில் நாணயங்கள் வைத்திருப்பீங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து ₹1 நாணயத்தை மட்டும் எடுத்து அதை நீங்கள் இந்த பச்சரிசிக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். சுற்றி நல்ல வாசனையுள்ள மலர்கள், துளசி இலைகள் இது அனைத்தையுமே வைத்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். ஏன்னா இது புதன்கிழமை நாளில் நமக்கு அமாவாசை வருது. அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருவோண நட்சத்திரத்தோடையும் சேர்ந்து வருது. பெருமாளுக்கு உகந்த கிழமை, பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம், இப்படி இந்த சேர்க்கை வரக்கூடிய நாளன்னைக்கு துளசி இலைகளை சமர்ப்பித்து தீபம் ஏற்றும் பொழுதே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கக்கூடிய இருள் முழுவதுமே விலகி நல்ல ஒரு வெளிச்சம் பிறப்பதற்குண்டான அருளை பெருமாள் வழங்குவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த தீபத்தை மாலை நேரம் விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் ஏற்றணும். அதனால் இந்த சேர்க்கை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா விதமான பணம் சார்ந்த பிரச்சனைகளையும் முறியடிக்கும். இப்படி இந்த தீபத்தை மாலை நேரத்தில் ஏற்றி வச்சுட்டு இந்த பூஜை அறையிலேருந்து மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு வெளிப்பக்கத்தில், அதாவது மொட்டை மாடியாக இருக்கலாம், பால்கனியாக இருக்கலாம், இல்லை தோட்டமாக இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தேர்வு செஞ்சு அந்த இடத்துல மறுபடியும் இந்த தீபத்தை இப்போ எடுத்துகிட்டு போகும்போது அணைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். மறுபடியும் ஏற்றி வைங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றி வச்சுட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த வெட்ட வெளியில் நின்றபடி உங்களுடைய கடன் சுமை முழுவதுமே தீரணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை பிரபஞ்சத்திடம் முன்வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பெரிய கடன் சுமையாக இருந்தாலுமே அது அனைத்துமே தீர்வதற்குண்டான அருளை இந்த பிரபஞ்சம் நமக்கு வாரி வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இனியும் காலதாமதம் வேண்டாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிடம் இருந்தாலே போதும் இந்த தீபத்தை ஏற்றி வச்சிட முடியும். அதே மாதிரி ரொம்ப பெரிய பரிகாரம் எதுவுமே நான் சொல்லலை. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வாசலில் ஒரு இனிப்பு பொருளை தூவிட்டு தூங்க போனாலே போதும். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள், ஆனால் முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் என்னுடைய கடன் சுமை இதோடு தீர்ந்து போகும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடையும் இந்த குறிப்பிட்ட வழிபாடு பிரார்த்தனை அனைத்துமே செய்து பாருங்க. கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும். நம்ம வழிபாடு அனைத்துமே செய்து முடிச்சதுக்கு அப்புறமா பச்சரிசி நாணயம் இது அனைத்துமே என்ன செய்யணுங்கிற சந்தேகம் வரும் இல்லைங்களா, அந்த நாணயத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் உண்டியலில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே போல் பச்சரிசியை ஊற வைத்து மறுநாள் பசுமாடுகளுக்கு உணவாக வழங்குவது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா பொன்னும் பொருளும் சேரக்கூடிய புதன்கிழமை நாளோடு இணைந்து வரக்கூடிய தை அமாவாசை திருநாளன்னைக்கு மொத்த கடனும் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குறித்த பரிகாரத்தை மேற்கொள்ளணும், எந்த ஒரு தீப வழிபாடை கண்டிப்பாக செய்யணுங்கிறதுக்குண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.